மஞ்சளோட யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 18 பி. கக்கன் அவர்களின் பிறந்தநாள். பி. கக்கன் விடுதலைப் போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் இன்னும் இதர பொறுப்புகளை 1957 முதல் 1967 வரை நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் வகித்த அரசியல்வாதி ஆவார். இளமை காலம்: கக்கன் ஜூன் 18, 1908 ஆண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திலுள்ள தும்பைப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரின் தந்தை பூசாரி கக்கன் கிராம கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்தவர். தொடக்க கல்வியை மேலூரில் பயின்ற அவர் திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில் தங்கி PKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். இந்திய விடுதலைப் போராட்டம்: கக்கன் தனது பள்ளி மாணவ பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து விடுதலைப் போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்றைய காலகட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் கோயில்களில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது. ராஜாஜி அரசு கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 என்ற சட்டத்தினை கொண்டு வந்ததின் விளைவாக இத்தடை நீக்கப்பட்டது. மதுரையில் கக்கன் பிற்படுத்தப்பட்டோர் தலைமை தாங்கி மதுரை கோயிலினுள் நுழைந்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் கக்கன் பங்கேற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 நடந்த தொகுதி பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 1950 வரை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். அரசியல் பணி: கக்கன் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக 1952 முதல் 1957 வரை பொறுப்பு வகித்தார். காமராசர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் அந்த பதவியை ஏற்றார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மெட்ராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. கக்கன் பொதுப்பணித்துறை, ஆதி திராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக ஏப்ரல் 13, 1957 பொறுப்பேற்றுக் கொண்டார். மார்ச் 13, 1962 முதல் அக்டோபர் 3, 1963 வரை விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். ஏப்ரல் 24, 1962 முதல் வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். அக்டோபர் 3, 1963 அன்று மாநில உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று 1967 வரை அப்பொறுப்பில் இருந்தார். இவர் உள்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். நற்பணிகள்: கக்கன் அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர், வைகை, வீடூர் அணைகள் கட்டப்பட்டன. ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரிசன சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது. அவர் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில் 2 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மெட்ராஸ் மாகாணத்தின் துவக்கப்பட்டன. இவர் நாட்டுக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி இந்திய அரசு இவரின் உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை 1999 ஆண்டு வெளியிட்டு கௌரவப்படுத்தியது. இறுதி காலம்: 1969 முதல் 1972 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பொறுப்பு வகித்தார். 1973 அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றார்.